அனைவருக்கும் வணக்கம். ஹெமோட்டமா ஆய்போவன். இப்ப நாங்க அடுத்ததா போக போறது எதிர்காலத்துக்கு. ஓகே. அப்ப இப்ப நாங்க எதிர்காலத்துக்கு போவோம். ஓகே. அப்ப நாங்க இதுவரைக்கும் முதலாவதா நேரடியா ஒரு வினைச்சொல், கட்டளை சொல் வந்தா என்ன மாதிரி பாக்குறேன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு நிகழ்காலம் வந்தா எப்படி பாக்குறேன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு இறந்த காலம் வந்துச்சுண்டா எப்படி வரும்னு பார்த்தோம். அடுத்தது இப்ப நாங்க பார்க்க போறது எதிர்காலம், ஃபியூச்சர்ல ஒரு இது சொல்ல போறோம்டா எப்படி சிங்களத்துல சொல்றது என்றதை பார்க்க போறோம். இந்த மூன்றும் முடிச்சாலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிங்களத்துல வந்து கதைக்க நீங்க தொடங்கிடலாம். அப்ப இந்த எதிர்காலத்தையும் இன்றைக்கு பார்ப்போம். அப்ப அதுல பாருங்க, சாப்பிடு சாப்பிடுண்டா கண்ணுண்டு பார்த்தோம். இதே நானா இருந்துச்சேன்டா நீங்க என்ன செய்வீங்க? வேணண்டு போடுவீங்க. இந்த வேணண்டை இதை போடுவீங்க. அப்ப சாப்பிடுவேன், என்ன சாப்பிடுவேன். நான் சாப்பிடுவேன், தமிழ்ல அப்படிதான் சொல்லுவீங்க. அதே மாதிரி அது நாங்களா இருந்தா ஓம் பாவிப்பீங்க. இப்ப சாப்பிடுவோம், இப்ப நாங்க சாப்பிடுவோம், நாங்க சாப்பிடுவோம் அப்படிதான் சொல்லுவீங்க. ஓகே. சாப்பிடுவாய், என்ன அப்ப நீ சாப்பிடுவாய், என்ன நீ சாப்பிடுவாய். அதை நீங்களண்டா நீங்கள் சாப்பிடுவீர்கள், சாப்பிடுவீர்கள். அதே அவன் சாப்பிடுவான், என்ன வான் போடுவீங்க, என்ன அவன் சாப்பிடுவான். அதை அவள் என்று வந்தா அவள் சாப்பிடுவாள், அவள் சாப்பிடுவாள். அதே அவர் சாப்பிடுவார்டா சாப்பிடுவார், என்ன வேர் போடேக்க சாப்பிடுவார். அதே அது என்று வரைக்க சாப்பிடும், சாப்பிடும். அதே அவர்கள் என்று வரைக்க சாப்பிடுவார்கள் என்று வேற. இது தமிழ்ல என்ன வேன், ஓம், வாய், வீர்கள், வான், வாழ், வார், வார்கள் இப்படியான மீனிங்ல வரும். இப்ப இதுகளை எல்லாத்தையும் இப்படி நாங்க சிங்களத்துல சொல்றேன், உங்களுக்கு குழப்பமா இருக்கு. அப்ப பாப்போம். இப்ப நான் நாளைக்கு வாரேன், இது ஒரு எதிர்காலம்ன்றத எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த நாளைக்கு என்ற ஒரு இது வந்திருக்கல்லோ, இதை வச்சு கொண்டுதான் நீங்க எதிர்காலம்ன்றத கண்டுபிடிக்கலாம். நான் நாளைக்கு வாரேன், இதை நான் நிகழ்காலத்திலேயும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்ன இந்த வருகிறேன் என்ற மீனிங்ல தான் இது சொல்லப்படுறபடியா நவா பாவிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். என்ன அதே மாதிரி தான் இங்க எதிர்காலத்திலேயும் நான் நாளைக்கு வாரன் என்றது எதிர்காலம் தான். என்ன வருவேன் அதுவுமே எதிர்காலம் தான். அப்ப அந்த ரெண்டுக்குமே வருகிறேன் அந்த ஃபார்மேட்ல வருது தானே. இப்ப நாங்க சொல்றோம் நான் நாளைக்கு வாரன், இப்ப வருகிறேன் என்ற ஃபார்மேட்ல சொல்றோம், அதான் நிகழ்கால ஃபார்மேட்ல சொல்றபடியா சிங்களத்துல அவை அந்த நவா ஃபார்மேட்டையே பாவிப்பினா. சரியா, நவா ஃபார்மேட்டையே பாவிப்பினா. ஓகேயா. அப்ப மம ஹெட்ட என்னவா, அப்ப என்னவோட நவா சேர்க்கணும். என்ன அப்ப இன்ன வட்டி போட்டு நவா, என்னவா என்னவா. நான் நாளைக்கு வாரேன், மம ஹெட்ட என்னவா, இல்லாட்டி மங் ஹெட்ட என்னவா அப்படி சொல்லுவோம். மங் ஹெட்ட என்னவா, சரியா, மங் ஹெட்ட என்னவா அப்படி வரும். சரியா. அப்ப இது எதிர்கால வாக்கியம். என்ன அப்ப இது மங் ஹெட்ட என்னவான்னு பாவிக்கிறது கூடுதலா என்னண்டா கட்டாயம் அவர் செய்வார் என்ற விஷயங்களுக்கு இதை நாங்கள் அடிக்கடி பாவிப்போம். தெரியும். இவே சிங்களாக்கள் எதிர்காலம், அதாவது எதிர்காலம் இந்த வருவேன் அண்டி இருக்குதானே, இந்த வருவேன் என்றதுக்கும் ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்குது சிங்களத்துல, அதுக்கும் நாங்கள் பார்ப்போம். இப்ப இதுக்கு அடுத்ததாக தான் பெறப்போகுது. இப்ப நாங்க நான் நாளைக்கு வாரன் என்ற ஃபார்மேட் நான் நாளைக்கு வருவேன் என்ற ஒரு மீனிங்கை தானே கொடுக்குது. அப்ப அந்த மீனிங் ஒரு நிகழ்கால ஃபார்மேட்ல வாரவடியா நான் வாசிக்கிறேன். சரி, இப்ப நீங்க இத பாவிக்கலாம். மங்ஹெட்டேனவா, மங்ஹெட்டேனவா. ஓகே. இதே மாதிரி நாங்க நாளைக்கு போறோம், அப்ப இதுவும் பாருங்க ஒரு நிகழ்கால ஃபார்மேட் வருது. பாருங்க, போகிறோம். என்ன இந்த நாளைக்கு என்றதை வச்சு கொண்டுதான் உங்களால சொல்லக்கூடியதா இருக்குது. இது ஒரு எதிர்கால வாக்கியம். என்ன இப்ப நாங்க போறோம் நீங்க உடனே சொல்லுவீங்க அது நிகழ்காலம். இப்ப நாங்க நாளைக்கு போறோம்ன்றது அந்த நாளைக்கு என்றதை சேர்த்தபடியா தான் உங்களால் சொல்லக்கூடியதா இருக்குது. அது ஒரு எதிர்கால வாக்கியம். இதே சேம் ஃபார்மேட் தான் சிங்களாக்கள் பாய்ப்பினா. எப்படி நாங்க டாப்பி, நாளைக்குண்டா ஹேட்ட, போறம் எனவா. இப்ப போவோம் என்றாலும் சேம் எனவா தான். அவர் இரவுக்கு வாரார் இல்லாட்டி வருவார். இப்ப வாரார் வருகிறார் ஒரு நிகழ்கால ஃபார்மேட் தானே. அப்ப இனித்தான் வர போறார். ஒரு விடிய போல உங்களை கால் பண்ணி சொல்றார், நான் இன்னைக்கு இரவுக்கு வேற போறேன்.
அப்ப இன்னொரு ஆளுக்கு நீங்க சொல்லிக்க என்ன அவர் இரவுக்கு வாரார் என்ன இனிதான் வர போறார் என்ன அப்ப அதுக்கு ஏயா இரவுக்கு ரே என்ன ரே இரவண்டா ரே அப்ப இரவுக்கு ட ரேட்ட வாரர் என்னவா அப்ப ஏஆர் ரேட்ட என்னவா ஏஆர் ரேட்ட என்னவா சரியா இப்படித்தான் அந்த வாக்கியங்கள் வேறு அப்ப எதிர்காலத்துல சொல்ற வேர்ட்ஸ்களையும் இவே நவா போட்டுத்தான் அதிகமா பாவிப்பினோம் பெரும்பாலான இடங்கள்ல இந்த நவா தான் கூட பாவிப்பினோம் அதான் ஞாபகம் வச்சிருக்கேன் இதை கன்ஃபியூஸ் பண்ணாங்க இது எதிர்காலம் அப்படி சரியாவே நாங்க தமிழ்ல அப்படி கதைக்கிறோமோ அதே சேம் ஃபார்மேட் தான் நான் நாளைக்கு வாரேன்னு தான் கூட சொல்லுவோம் நான் நாளைக்கு வருவேன் அப்படி பெரும்பாலும் பாவிக்கிறதுல தானே தமிழ்ல நான் நாளைக்கு வாரேன் தான் சொல்லுவோம் வாரன்டா என்ன ஒரு என்ன கட்டாயம் வருவன் என்ற மாதிரி தான் சொல்லுவீங்க இந்த சேம் ஃபார்மேட் தானே அங்கேயாவே பாவிக்க ஓகே இந்த எதிர்காலத்திலையும் இந்த த எல்லாம் சேர்க்கலாம் சரியா அப்ப எப்படி சேர்க்கிறான்னு பாப்போம் பாருங்க நீங்க நாளைக்கு வருவீங்களா அப்ப அந்த வருவீங்க என்றதுக்கு என்ன பாவிச்சனாங்க ஏனவா பாவிச்சனாங்க நவா பாவிக்கலாம்னு பாத்துட்டோம் ஏற்கனவே என்ன நவா அப்ப ஒயா நீங்க நாளைக்கு ஹெட்ட வாரத்துக்கு என்னவா த அவ்வளவுதான் ஒயா ஹெட்ட என்னவத நீங்க நாளைக்கு வருவீங்களா ஒயா ஹெட்ட என்னவத நீங்க நாளைக்கு வருவீங்களா அப்படி சரியா அப்ப நேரடியா த பாவிச்சு விட்டீங்கடா சரி ஓகேயா இது நிகழ்கால ஃபார்மேட்டுக்கும் சேம் தான் எதிர்கால ஃபார்மேட்டுக்கும் சேம் தான் நவாண்டா நிகழ்கால ஃபார்மேட் தானே ஓகே நாளைக்கு அவர் போறாரா இல்லாட்டி போவாரா சொல்லுவேன் தானே நாளைக்கு அவர் போறாரா அப்ப அந்த இடத்துல என்ன பாய்ப்பா நாளைக்கு ஹெட்ட அவருக்கு ஏயா போறதுக்கு என்ன யனவா அதோட த சேர்த்து விட்டீங்கடா சரி யனவத ஹெட்டையா யனவத நாளைக்கு நீங்க போறீங்களா ஹெட்டோயா யனவத அப்படிதாங்க சரியா இப்ப சேம் ஃபார்மேட் என்ன அப்ப இந்த த போட்டது பார்த்தாச்சு என்ன ஓகே ரைட் அடுத்தது லூ இந்த ஆம்ன்றது இஞ்சையும் பாவிப்போம் சரியா நிகழ்காலத்துக்கு எப்படி பாவிச்சோமோ இறந்த காலத்துக்கு எப்படி பாவிச்சோமோ அதே சேம் ஃபார்மேட் எதிர்காலத்துக்கு பாவிப்போம் இப்ப அவர் சாப்பிடுவாராம் இப்ப அவர் சோறு சாப்பிடுவாராம் பிரச்சனை இல்லை நீங்க கொண்டு வாங்க இல்லாட்டி அவர் மிரக்கறி சாப்பிடுவாராம் என்று சொல்லுவேன் தானே அப்ப அந்த இடங்கள்ல நீங்க நிகழ்காலம் தான் தெரியும் அந்த நவா ஃபார்மேட் தான் நீங்க பாவிப்போம் இப்ப ஏயா கனவாலு அந்த லூ வேண்டாம் என்ன அப்ப சாப்பிடுகிறார் எல்லாம் நவா தானே அப்ப கனவா லூ அப்ப ஏயா கனவாலு தம்பி நாளைக்கு வருவாராம் இப்ப மல்லி நாளைக்கு ஹெட்ட வாரத்துக்கு என்ன என்னவா வருகிறார் என்னவா அதை வருவார் என்றாலும் என்னவா தான் அடிக்கடி பாய்ப்பு சரியா அதோட லூ சேர்த்து விட்டீங்கடா சரி இப்ப மல்லி ஹெட்ட என்னவாளு மல்லி ஹெட்ட என்னவாளு தம்பி நாளைக்கு வருவாராம் இப்ப அந்த ஃபார்மேட் தான் அப்ப நீங்க கனவலு பாவிக்கலாம் எனவலு பாவிக்கலாம் யனவலு பாவிக்கலாம் லியனவலு பாவிக்கலாம் எல்லாமே சேம் இதுதான் நவாவோட லூ ஓகே இந்த எதிர்காலத்துக்கு இந்த நே பாவிக்கலாம் சரியா நே பாவிக்கலாம் அங்க சேம் ஃபார்மேட் தான் நிகழ்காலம் இறந்த காலம் எல்லாத்துக்கும் பாவிக்கிறீங்க எதிர்காலத்துக்கும் பாவிக்கலாம் அப்ப பாருங்க நீங்க நாளைக்கு போவீங்க தானே போவீங்க தானே எல்லாமே என்ன நிகழ்கால ஃபார்மேட் தானே அப்ப அந்த நிகழ்கால சவுண்டே இங்க பாவிக்கலாம் நவா அப்ப அபிஹேட்ட யனவனே அப்ப தானே என்றதுக்கு நே என்று பாவிச்சோம் தானே என்றா என்ன நே பாவிச்சோம் அப்ப போறதுக்கு யனவா அப்ப அப்பி ஹெட்ட யனவனே அவ்வளவுதான் வருவீங்க தானே எனவனே சாப்பிடுவீங்க தானே கணவனே எழுதுவீங்க தானே லியனவனே அப்படி வரும் சரியா இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம் அவர் இரவுக்கு வருவாரானே என்ன அவர் இரவுக்கு வருவாரானே என்று நாங்க சொல்ல போறோம்டா அவர்ன்றதுக்கு என்ன ஏயா இரவுக்கு ரேட்ட வாரத்துக்கு என்னவா தானே நீ அப்ப என்னட்டு வரும் யார் ரேட்ட என்னவனே
யார் ரேட்டைனவனி. இப்ப நீங்க தமிழ்ல என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்களோ அதே ஃபார்மேட்ல சிங்களத்துல கொடுத்தா சரி. அவர் இதாவுக்கு வேற ராணி பிரச்சனை இல்ல. இப்ப யார் ரேட்டைனவனி அப்படி என்ன. இப்ப நாங்கள் எதிர்காலத்திலேயே ஒரு சொல் இருந்துச்சேன்டா அதுக்கு உண்மையா இப்படி சேப்ப மட்டும் பாப்போம். இது பொதுவா சிங்களாக்கள் என்ன ஸ்போக்கனுக்கு பெருசா பாவிக்கிறேன், அதிக அளவுல பாவிக்கிறேன். அப்ப அதிக அளவா பாவிக்கிறது எது? அந்த நவா ஃபார்மேட் தான் பாவிப்பினோம். அப்ப இதுவும் பாவிக்கிறவதான். அதோட ஒப்படைக்க இது சரியான குறை. சரி, அந்த ஃபார்மேட்டே நாங்க பார்ப்போம். இதுதான் இப்ப நாங்க பாக்குறது தான் எதிர்கால ஃபார்மேட் உண்மையான ஃபார்மேட். சரி, முதல் பார்த்தது எல்லாமே என்ன, அதாவது ஸ்போக்கன்ல அடிக்கடி பாவிக்கிற ஃபார்மேட் தான் பார்த்தோம் நாங்க எதிர்காலத்துல. என்ன, இதுதான் ஒரிஜினல் ஃபார்மேட். அதாவது கிராமட்டிக்கலா ஒரு ஃபார்மேட் இருக்குது தானே, அந்த கிராமட்டிக்கல் ஃபார்மேட் தான் இப்ப நாங்க பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இந்த பாருங்கன்றதுக்கு பலன்னு ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். என்ன, இப்ப பாருங்க, இத எதிர்காலத்துல சொல்லிக்க அப்படி வெறும் அவர் அண்டேக்க பார்ப்பார், அவர் பாப்பார், அவர் பாப்பார். இப்ப அவண்டு வரைக்க அவ பாப்பா. இதே அவனண்டு வரைக்க அவன் பாப்பான், அவன் பாப்பான். இதே பார்ப்பார்கள் அவர்கள் ரெண்டு வரைக்க பார்ப்பார்கள், அவங்க பாப்பாங்க. என்ன, இல்லாட்டே அவையல் பாப்பினம் என்று சொல்லுவான் தானே. அந்த இதுதான் எதிர்காலத்துல. என்ன, இனித்தான் நடக்க போகுது. என்ன, எப்போ நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், நாளண்டைக்கு நடக்கலாம், வார வருஷம் கூட நடக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் நடக்கலாம். என்ன, நடக்காம கூட போலாம். அப்ப எதிர்காலம். அப்ப பார்ப்பாய். இப்ப நீ அண்டு வரைக்க நீ பாப்ப. அர்த்த நீங்க அண்டு வரைக்க நீங்க பாப்பீங்க, நீங்க பார்ப்பீர்கள். அந்த எழுத்து வழக்குல பார்ப்பீர்கள். என்ன, இது அது அண்டேக்க இப்ப நே பார்க்கும், பூனை பார்க்கும் அப்படின்னு சொல்லுவது தானே, அந்த இதுதான். சரியா, பார்க்கும். இந்த இவ்வளத்துக்கும் நாங்க என்ன ஃபார்மேட் பாவிப்போம்டா. அப்ப நீங்க யோசிப்பீங்க, இதுக்குள்ள தேடி பாக்க பார்ப்பேனே பார்ப்போமே காண இல்லையேன்னு. அந்த பார்ப்பேன், நான் பார்ப்பேன், நாங்க பார்ப்போம், அந்த இதுக்கெல்லாம் வேற ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதால இதுக்குள்ள நாங்க சேர்க்கல அது. சரியா, அப்ப இது என்னத்துக்கு, அவன், அவள், அது, அவர்கள், நீ, நீங்கள், அந்த இடங்களுக்கு தான் இந்த ஃபார்மேட். சரியா, இது எப்படி வேறுமண்டா, இந்த பலன்ன இருக்குதானே, பலன்ன அதுல இருக்கிற இண்ணவ வட்டி போட்டு, பலன்ல இருக்கிற இண்ணவ வட்டி போட்டு ஈ சேர்க்கிறது. ஈ சரி, ஈய சேர்க்கிறதா எப்படி பெறும், பலாய், பலாய், பல ஈ, பலாய், பலாய். அப்ப பலாய் என்ன, பார்ப்ப. ஏயா பலாய், அவர் பாப்ப. ஏயா டிவி பலாய், அவர் டிவி பாப்ப. சரியா, அப்படிதான் வரும். அவர் பேஸ்புக் பாப்பார், அவர் பேஸ்புக் கேட்க பாலாய், அப்படி வரும். அவ்வளவுதான். அவர் போன் பாப்பார், அவர் போனேக்க பாலாய், போனேக்க பாலாய். போன் இங்கிலீஷ் வேர்ட் இல்ல, அதால எக்கசைக்கான். என்ன, அப்ப அந்த மீனிங் தான். சரியா, பாலாய். ஓகே, இப்ப நாங்க வார இடத்துல எப்படி வரமென்று பாப்போம். இப்ப பாருங்கன்றதுக்கு பலன். அப்ப நாங்க பாப்போம் என்று சொல்லிக்க எப்படி வருமாண்டா, இந்த பலன்னாவில இருக்கிற இன்னவ கட் பண்ணி போட்டு இங்க மூ என்ற ஒரு ஆளை சேர்ப்போம். மூ. அப்ப இந்த மூ பேட்டர்னே சிங்களாக்கள் அதிக அளவுல பாவிப்பினம. அந்த ஈ என்ற பேட்டர்ன் தான் பெருசா பாவிக்கிறேன். சரியா, இந்த மூ பேட்டர்ன் அதிக அளவுல பாவிப்பினம். சரியா, அப்ப பலன் அதுல இருக்கிற இன்னவ கட் பண்ணி போட்டு மூ போட்டோம்டா எப்படி வரும், பல மூ, பல மூ, பலம், பலம். அப்ப இத சிங்களத்துல ஸ்போக்கன்ல ஸ்பீடா கதை கேட்க எப்படி பாவிப்பினோம்டா, பலம், 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 பலம். அந்த இங் சவுண்ட் வரக்கூடிய மாதிரி பலம், பலம். பலமு என்ற சவுண்ட் கேட்காது, பலம் என்ற சவுண்ட் தான் கேட்கும். சரியா, இத அவை ஸ்பீடுக்காண்டி பாவிப்பினம். ஸ்பீடா கதைச்சா தான் டக்கன் வேலையை முடிக்கலாம். அதுக்காண்டி பலமு என்று சொல்றது போயிடலாம், பலம் என்று பாய்ப்போம். அப்ப மூ என்னது பாய்ப்போம், நாங்க என்று வந்துச்சண்டா எதிர்காலத்துல பாய்ப்போம். அதை ஞாபகம் வச்சிருக்கேன். ஓகே, அடுத்தது பாருங்க,
இப்ப நான் வந்தா எப்படி வரும்? நான் பார்ப்பேன், நான் பார்ப்பேன் என்று சொல்ல போறோம்டா. எப்படி வரும்டா? இந்த பலன்னாவில இருக்கிற ஒண்டையும் வெட்ட தேவை. வெட்டாம என்ன சேர்த்து விட்டா சரியண்டா? சேர்த்து விட்டா சரி. அப்ப என்னண்டு வரும்? பலன்ன பலன்ன அப்ப சேர்த்து விட்டா பலன்ன 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 சேர்த்து விட்டீங்கன்னா சரி. பலன்ன மங்பலன்ன நான் பாக்குறேன், மங்பலன்ன நான் பாக்குறேன். அப்ப இத சிங்களாக்கள் ஈஸி காண்டி எப்படி பாவிப்பினோம்டா? பலான் பலன்ன பலன்ன. அங்க பலங் என்று பாவிச்சவே பலமூன்றதுக்கு இங்க அந்த சவுண்ட சவுண்ட் பாவிப்பினோம். பலன்ன பலன்ன மங்பலன்ன. அந்த மங் எப்படி பாவிக்கிறோமோ அதே மாதிரிதான் இங்க இம்முக்கு பதிலா பலன்ன பலன்ன மங்பலன்ன நான் பாக்குறேன். இந்த ஃபார்மேட் தான். அப்ப மமாக்கு சேர்க்கிறது, அப்பிக்கு மூ சேர்க்கிறது, மிச்சம் எல்லாத்துக்கும் சேர்க்கிறது. அதை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. அப்ப என்னன்னு பார்த்தனாங்க, மமாக்கு சேர்த்தா அதாவது வினை சொல்லோட நேரடியா பலன்னா. அதே மாதிரி கரண்ணம் செய்யறன் என்ன, அடுத்த மாதிரி கண்ணம் சாப்பிடுறேன், லியண்ணம் எழுதுறேன், அப்படித்தானே அந்த ஃபார்மேட் பேர். அதே மாதிரி நாங்களுக்கு மூ சேர்த்தா பலமு எமு யமு கரமு அப்படி வேற சரியா. அதே மிச்சம் எல்லாத்துக்கும் என்ன செய்ப்போம்டா? சேர்ப்போம். பலாய் பலாய் அப்படி வேற. இப்ப இந்த மூண்டையும் ஞாபகம் வச்சு எதிர்காலத்துல பாவிக்கிற ஃபார்மேட்ஸ். ஓகே, இத வச்சுக்கொண்டு இப்ப கொஞ்சம் சென்டென்ஸ் உருவாக்கி பார்ப்போம். ரைட். இப்ப நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வாரேன் சொல்லுவேன் தானே. அப்ப அத எப்படி சிங்களத்துல சொல்றேன்டா? நான்ன்றதுக்கு மம இல்லாட்டி மங். இன்னும்ன்றதுக்கு தவடா இன்னும் தெரியும். இன்னும் இந்த கொஞ்ச நேரத்துல என்று சொல்றதுக்கு சிங்களத்துல எப்படி சொல்லுவோம்டா? டிக்கக்கின் டிக்கக்கின். கொஞ்ச நேரத்துல என்ன? டிக்கக்கின். அப்ப டிக்கக்கின் டிக்கக்கின் என்ன, கொஞ்ச நேரத்துல டிக்கக்கின். மம தவ டிக்கக்கின் வாரன் வாரன் எண்ணம். அப்ப எண்ணவோட எண்ணம். இந்த எண்ணம் என்று நாங்க பாவிச்சோம்டா, இதுண்ட அர்த்தம் என்னடா? அந்த ஸ்போக்கன்ல சிங்களாக்கள் என்ன மீனிங்ல பாவிப்படமாட்டா? இவர் ப்ரொமிஸ் பண்ற மாதிரி, அதாவது நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வாரேன், இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவார், ப்ரொமிஸ் பண்றார். இந்த சரியான நேரத்துல வந்துருவேன் ஒரு ப்ரொமிஸ் பண்றார். ஏன்னா அந்த அந்த ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துறது தான் இந்த இம்ன்றதை பாவிப்பிடும் சரியா. அப்ப நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வாரேன், இவர் வந்துருவார். ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கையை மெட்டாளுக்கு ஏற்படுத்துறதுக்காண்டி இந்த பாவிப்பிடும் சரியா. எண்ணம். இப்ப என்னோட பாருங்க, நான் நாளைக்கு செய்துதாரு என்ன செய்வார்? அவர் நாளைக்கு செய்து கொடுப்பார். அவரு ப்ரொமிஸ். ஏன்னா அவர் நாளைக்கு செய்து கொடுப்பார், நான் நாளைக்கு செய்து தருவேன். என்ன அந்த நவா பாவிச்சமல்லோ, நான் நாளைக்கு செய்து தாரன் நவா. அந்த நவா பாவிச்சம் கட்டாயம் செய்து கொடுப்பார் அவர் சரியா. அந்த இடங்கள்லாம் அவர் அந்த நவாவா வாய்ப்பார் சரியா. அந்த மீனிங் நீங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க. என்ன அப்ப இவர் என்ன ப்ரொமிஸ் பண்றாருண்டா இந்த பாவிக்கலாம் சரியா. கட்டாயம் செய்து கொடுக்க போறாருண்டா நவா பாவிச்சுக்கண்டா சரி. அப்ப இந்த ப்ரொமிஸ் பண்றதுதான் கூட என்ன சிங்களாக்கள் பாவிப்பினா. என்ன அது ஒரு இதுதானே, டீசன்சி தான், அதுக்காண்டியே பாவிப்பு. இப்ப நான் நாளைக்கு செய்துதான். அப்ப நான் மம நாளைக்கு ஹெட்ட செய்து செய்து இல்லாட்டி செய்துட்டு. அப்ப கரண்ணல இருக்கிற இன்னவ கட் பண்ணி போட்டு லா சேர்த்தீங்கண்டா அது கரளா என்று வரும். அப்ப என்ன செய்துட்டு செய்து அந்த மீனிங்ல வரும். அப்ப நான் நாளைக்கு செய்துதாரன். அப்ப மங் ஹெட்ட கரளா தாரன் தாரன் இல்லாட்டி கொடுக்குறன் தென்னவோட சேர்த்து விட்டீங்கன்னா சரி. அப்ப தென்னா. அப்ப மங் ஹெட்ட கரளா தென்ன, மங் ஹெட்ட கரளா தென்ன, அவ்வளவுதான்.
ஓகே, அடுத்தது நான் நாளைக்கு செய்து தாரேன். என்ன? மங் கிட்ட கரலா. அப்ப இன்னவ வெட்டி போட்டு லா. அப்ப கரலா தென்ன தாரன். அப்ப தென்னவோட சேர்த்து விட்டீங்கடா. சரி, இப்ப நீங்க கட்டாயம் செய்து கொடுக்கத்தான் போறீங்க. அப்ப நான் நாளைக்கு செய்து தருவேன், செய்து தந்துட்டு தான் மிச்ச வேலை. அப்படி நீங்க சொல்ல போறீங்கடா, இந்த இடத்துல நீங்க பாவிக்க போறது நவா. தெரியும்? இப்ப மங் ஹெட்ட கரலா தெனவா, மங் ஹெட்ட கரலா தெனவா. அப்ப இது வந்து என்ன, செட்டியான உறுதியா சொல்லிக்க இந்த நவா பாவிப்பேன். மங் ஹெட்ட கரலா தெனவா, நான் நாளைக்கு செய்து தாரேன். என்ன அப்படி சொல்லிக்க நவா. இப்ப செய்து தாரன் ஒரு ப்ரொமிஸா சொல்ல போறீங்கடா தென்னா. சரியா? இதான் அந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம். சரியா? ஓகே, இதை நீங்க ஞாபகம் வச்சிருக்க. என்ன ஒரு ப்ரொமிஸா சொல்லிக்க தென்னா கட்டாயம் நீங்க நிச்சயமா செய்து கொடுக்க போறீங்க என்றா நவா பாவிச்சு சொன்னீங்கடா. சரி, அவ்வளவு ரைட். இப்ப நாங்க கேள்வி, அதாவது இந்த எதிர்காலத்துல கேள்வி எப்படி உருவாக்குறேன்னு பார்ப்போம். இப்ப பாருங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரவா. இப்ப ஒரு ஆள் கேட்கிறார் வந்து, நீங்க வர எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்கிறாருண்டா, நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல வாரேன். இல்லாட்டி பிறகு கேட்பீங்க, நான் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல வரவா என்று கேக்குறீங்கடா. அந்த அந்த கேட்கறதுக்கு என்னண்டு சிங்களத்துல பாப்போம். அப்ப நான்டா மாம, இன்னும் தவ. இப்ப பாத்துனாங்க என்ன, கொஞ்ச நேரத்துல டிக்கின் வரவா. இந்த வரவா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துனாங்க. எப்படி இந்த என்ன, அதாவது கட்டளை சொல்லோட த போட்டமண்டா வரவா என்ற மீனிங்ல வரும். வரவா என்ற மீனிங்ல வரும். அப்ப என்னது என்னது, அப்ப என்னது. இப்ப வரவா என்னது, அவ்வளவுதான். புற எண்ணம்த என்று போட்டு விடுறேன் என்றா தானே பாவிக்க சொன்னது. அப்ப எண்ணம்த என்றா சரியாண்டு அப்படி பாவிக்க கூடாது. சரியா? அப்ப எப்படி வரும்? என்னது என்றா சரி. வரவா வரவா என்னது, போகவா எண்ணது, சாப்பிடவா கண்ணது, அப்படியான மீனிங் தான். சரியா? இங்க பாவிக்கிறது என்னவோட தான். சரியா? ஓகே, நான் நாளைக்கு செய்து தரட்டுமா இல்லாட்டி தரவா என்று சொல்லுவேன் தானே. இப்ப மம ஹெட்ட கரலா தென்னத என்றுதான் பேரு. சரியா? தென்னம்த அது பிள்ளை. சரியா? தென்னத தரவா என்ன தென்னத, மம ஹெட்ட கரலா தென்னத அப்படி வேற. நான் நாளைக்கு செய்து தரவா. ஓகே, இது வந்து ஒரு இதா இல்ல சொல்ல போறீங்க, உறுதியா சொல்லிக்க இந்த இடத்துல தெனவா தான் பேரு. சரியோ? தெனவா உறுதியா சொல்றபடியா தெனவா, அதுக்கு த போட்டு விட்டீங்கடா. சரி, இப்ப மங் கேட்டா கரலா தெனவத நான் நாளைக்கு செய்து தரட்டுமா. அப்ப அது உறுதியா சொல்றேன். இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி. என்ன, நான் நாளைக்கு செய்து தரவா. என்ன, அப்ப இது சேம் அதே ஃபார்மேட் தான். என்ன, அப்ப இது ப்ரொமிஸ், இது வந்து நீங்க ஷுவர் பண்ணிட்டீங்க, செய்து கொடுப்பீங்க. ஓகே, அப்ப இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த எதிர்காலத்துல இருக்கிற முழு ஃபார்மேட்டும் பார்த்திருக்கிறோம்.